ஹலோ கைஸ். இன்னொரு நம்ம ஹாஸ்டல் பெட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 22 தமிழ் எக்ஸ்பிரஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவில் வரதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன் வீடியோட எண்டில். விஷயமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே அவனோட பவர் எனர்ஜிலாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவன் பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி பெட் மாஸ்டர்ஸ்க்கு எதிராக நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணதில்ல அப்படி நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லாங் ரோர் உண்மையாகவே ட்ராகன் பீஸ்ட் இது மாதிரி இல்லை, இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நான் வேணால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தரேன், இது ரொம்பவுமே லெஜெண்டரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெளில எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே லெஜெண்டரி ப்ளூட்டோ போன்லேட்டோஸ் இதுவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் அதுதான். இது பார்த்திங்கன்னா 100 பெட்ஸோட காம்ப்ரிஹென்ஷனும் சரி ரொம்பவுமே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஆக்சுவலாக அவங்க பெட்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா கிளம்பி சீனியர் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ், அதுவும் இல்லாமல் உங்களால் தான் இந்த லோட்டஸ்மே கிடச்சிச்சுன்ற மாதிரி அவங்களையும் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு ரொம்பவே வேல்யூ அதிகம் அந்த லோட்டஸ்க்கு. அது மார்க்கெட்டில் பயங்கர அதிகம் 1.6 மில்லியனுக்கு மேலே பார்த்திங்கன்னா சோல்ட் பண்ணலாம். அதை நம்ம ஹீரோ இங்கே கொடுத்துருப்பான். என்ன விஷயம் ஒழுங்காக தெரியல. இப்போ அவன் வீட்டுக்கு போகிறான். ஏன்ப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு, சாப்பிட்டியா இல்லையா, நான் ரொம்பவுமே சூப்பராக சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவன் ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இன்னைக்கு சைனீஸ் நியூ இயரா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு சாப்பாடு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். நிறைய ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு எப்போயுமே கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சூப் மட்டும் தான் வைப்பா, இப்போ என்ன இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். சாப்பிடும் போது அவங்க அம்மா ஸ்டிங்கி பாய் சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சு, உன்னோட ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கான், வேறு ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்தளவுக்கு பயங்கரமான டெலிஷியஸான சாப்பாடு சாப்பிட்றேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு பயங்கரமாக சாப்பிட்றேன். அப்புறம் இந்த சிக்கன் லெக் ரொம்பவுமே டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க உண்மையாகவே மாஸ்டர் லெவல் ஹை செஃபாக இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரூமுக்குமே போயிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி இன்றைக்கி நான் ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டோட ஃபஸ்ட் லெவலில் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது கோல்டன் க்ரோ டீமன் கார்டு இருக்குல்லையா, அதோட ஃபஸ்ட் லெவலில். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அதை 6th லெவல் காம்பேட் பவரில் தான் டிஸ்பிளேவே பண்ண முடியும். அதாவது ஒரு 6 ஸ்டார் பெட்ஸ் 2 டயரில் வச்சு அவங்க பவர் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அந்தளவு பார்த்திங்கன்னா பவர் இருக்கும். ஈவன் நான் அந்த ஸ்மால் ஸ்கல்லையும் சரி என்னோடய ஓன் ஸ்ட்ரென்த்லேயும் ஃபுல்லாக ரிலே ஆனாலும் பார்த்தாது. ஈவன் இது இன்னுமே அதிகமாக தேவைப்படும். இப்போதைக்கு ஒரு பாட்டில் நெக் பீரியடில் நான் மாட்டிகிட்ருக்கேன். 3rd டயர் டாப் ரேங்கர்ஸில் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன யோசிச்சுட்ருக்கான். இப்போதைக்கு நான் அந்த 4th லெவலோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் பத்தலை. அவனுக்கு நிறைய பவர் தேவைப்படுது. அப்போ நான் ஒரு சில ஒரிஜினல் பவர் நான் ஸ்டோர்லேருந்தே வாங்க பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறான். அதில் நிறைய பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ரெஃப்ரெஷ் ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு 100 எனர்ஜி பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு ட்ராப் ரிங்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வருது, 10,000 எனர்ஜி. மீடியம் ட்ராப் ரிங்குன்ற மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக என்னதுன்னா அவன் போய் பெட்டை கேட்ச் பண்ணலனாலும் அதில் 0.5% பெட்டு தானாக கேப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாங்கிடுறான். திருப்பியும் சரி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனோட நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 50,000 எனர்ஜிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் புக்கு மாதிரி ஒன்று இருக்கும், பேட்டில் பெட் மாஸ்டர் ஸ்கில்லுன்ற மாதிரி ஒரு புக்கு பார்த்திங்கன்னா இருக்கும். இதை பார்த்துட்டு இது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் மட்டும் இல்லை, இது ரொம்ப ஜூனியராகவுமே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு சீட் எபிலிட்டிஸ் எதுவும் இருக்காது. பட் ஆனால் இது ஓவர் நைட்டில் பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த கேஸில் இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி வாங்கிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வாங்குறான். பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் மாதிரி அன்லாக் ஆகுது. பரவாயில்ல, இது ஒர்க் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஏமாந்துருவணும்னு பார்த்தேன், ஆனால் இது ஒரு எஃபெக்ட் தான். கண்டிப்பாக இந்த ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோலுன்ற ஸ்கில்லை என்னோடய ஸ்டார் பவர் நல்லாவே யூஸ் பண்ணுது. ஏரில் என்னால் ஆப்ஜெக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஜென்ரலாக சொல்ல போனால் என்னால் என்னோடய ஸ்டார் பவரை யூஸ் பண்ணி ஃபாரின் மேட்டரை அதாவது இந்த டஸ்ட் மேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு ரொம்பவுமே ஸ்டார் இது இருக்குல்லையா, ஸ்டார் பவர் ரொம்பவுமே தேவைப்படுது. அதை கம்ப்ரெஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணும். இவ்வளோ பண்ணால் தான் இதுவாகுமே. இதை எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இமேஜ், இதில் சாலிடாக அந்த ஹேண்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்சர் ரெண்டுமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா
தான் மாறணும். இது வந்து மொத்தமாக கண்டென்ஸ் ஆனால் தான் அந்த ஸ்டார் பவர் வந்து மொத்தமாக கண்டென்ஸ் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுமே. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட்ராயும் பண்ண முடியும், க்ரியேட்டுமே பண்ண முடியும் ஐட்டம்ஸை. ஸோ இது 9th லெவலில் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்னுமே வந்து பத்தாது. ஈவன் ஒரு பேட்டில் பெட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9th ரேங்க் கீழே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஸ்டார் பவர் வந்து இருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அடுத்த நாள் வந்து சைக்கிளில் வந்து போயிட்டுருக்கான். ஸோ ஆக்சுவலாக அவனுக்கு வந்து 2 மணிக்கு லெக்சர் இருக்கும் ஆஃப்டர்நூனில். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வென்யூக்கு வந்து போயிட்டுருக்கான். பார்த்தா முன்னாடி கார் போது அதோட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆக்சுவலாக அந்த ஃபோர்ஸ் டெக்னிக்ன்ற அந்த டெக்னிக் வந்து ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டான். ஸோ அதனால் அந்த ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல்னால அந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா அவன் எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வீலை வந்து ஓட வச்சிடறான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா வேறு காலேஜில் இருந்து அந்த பசங்களாம் வந்துட்டு இந்த அகாடமியை சேர்ந்த பசங்கக்கிட்ட ரொம்பவுமே வந்து சண்டை போட்டுட்ருக்கானுங்க. யாரா யாஹோ உங்கள் கிளாஸில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா நம்ம யாஹோ தானே சாம்பியன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆளுங்கள்லாம் போட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை சேர்ந்தவனுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் உனக்கு யாருன்னு தெரியுமா, என்னோடய மாஸ்டர் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன்லாம் கேட்கும்போது வர சொல்கிற அவனன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க வந்துட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. கையெல்லாம் முறுக்கி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ யாஹோ எப்போ வருவான், சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஏதாச்சும் தப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து டைம் வந்து சுத்தமாக வேஸ்ட் பண்ண வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ சீக்கிரமாக அந்த யாஹோ கூப்பிட்டு வாங்க, உங்களை அடித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து போகிறோம். ஸோ ஏன்னா அவங்கள மாதிரி ட்ராஷ்லாம் வந்து அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே எங்களுக்கு வந்து பிடிக்கும். அப்புறம் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ட்ராஷ் மட்டும் தான் இருப்பீங்க போலே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு உன்னால் என்ன மட்டும் தான் இது பண்ண முடியும், ஆனால் ஃபங்க்ஷனை வந்து இன்சல்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து அடிக்க போவான். அப்போ வந்துட்டு டேய் அவனுங்களை வந்து விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அவனுங்களோட கையை பிடிச்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், ஸோ அவங்கள வந்து விடு, என்னை வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, 2 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, நிறைய பேர் வந்து நிறைய பேனல்ஸ் வந்து போட சொல்கிறீங்க. அது வந்து போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சைனீஸ் மாங்கா. ஸோ இமேஜுக்கு வந்து ஒரு சில இடத்துல இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே அப்கமிங்கில் வர மாங்காஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இமேஜ் ஆட் பண்ணி பயங்கரமாக வந்து என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அதை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் விஷயத்துக்கு போகலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் மாங்காவோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா, ஸோ இப்போ தான் நான் வந்து கவனித்தேன். ஆத்தர் வந்து, அதாவது நம்ம ஆத்தர்களில் நம்ம பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் ஸ்டோரியோட ஆத்தர் டர்ட்டில் மீ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிகினிங் ஆஃப்டர் தி எண்டை வந்து இன்னொரு சீரீஸாக வந்து கண்டினியூ பண்ண போகிறாராம். ஸோ ஆக்சுவலாக லவ் ஸ்டோரியாக வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு. ஏன்னா அங்கே கேத்ரின், டெஸ்ஸி, அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் அதை வந்து தனியாக அப்படி போட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில. ஸோ எத்தனை பேர் வந்து இதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.